சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். நல்லது நடக்கும் என்பது உண்மைதான். ஆனால் எப்பொழுது நடக்கும் என்பதுதான் பல நல்லவர்களின் கேள்வியாகவே இருக்கிறது. எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது என்று, யாருக்கு என்ன கெடுதல் பண்ணினேன் என்று நல்லவர்கள் புலம்புவதும் நல்லவர்கள் புலம்பிக் கொண்டே இருப்பதும் வாடிக்கையாகிவிட்டது. நல்லவர்களுக்கு முதலில் சோதனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் கடைசியில் நல்லதாகத்தான் முடியும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்லது மட்டுமே பண்ணிவிட்டு சோதனையை அனுபவிப்பவர்கள் மட்டும் காலம் மொத்தமும் காத்துக்கொண்டே இருக்க வேண்டுமல்லாமல் கடைசியில் அதுவே பழகிப்போய் அவர்களை ஒழுவழியாக எல்லாம் நல்லதற்காகத்தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் சூழ்நிலையும் அவர்களுக்காக ஏற்படத்தான் செய்யும். எது நடந்தாலும், என்னதான் வாழ்க்கையை மாற்றினாலும் உண்மையான தத்துவம் என்ன தெரியுமா? நல்லது நினைத்தால் நல்லது நடந்தே தீரும். என் அன்பு பிள்ளையே, நாளை உன் வாழ்வில் மறக்க முடியாத சந்தோஷ தருணம் வரப்போகிறது. நீ என்னிடம் பலமுறை கேட்ட வரத்தை தர நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் பயம்? என் அன்பு பிள்ளையே, தொடர் தோல்வி, ஏமாற்றம் இவற்றை அடைந்துவிட்டதால் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று யார் உன்னிடம் கூறியது? உனக்காகவே என்றும் என்றென்றுமே இருக்கும் உன் சாயப்பா நான் உனக்கு கூறினேனா? பின் எதற்காக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய்? வாழ்க்கையே முடிந்துவிட்டது போன்ற சூழ்நிலையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய். சுற்றி இருப்பவர்கள் கூறும் தேவையான வார்த்தைகளை மட்டுமே காதில் வாங்கிக் கொண்டால் போதும். தேவையில்லாத வார்த்தைகளை அப்படியே விட்டு விடுவதுதான் உன் மனதிற்கு நல்லதும் கூட. ஒரு கடினமான இரும்பில் இருக்கும் ஒரு சிறு துருவை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அந்த இரும்பையே அரித்துவிடும் வல்லமை அந்த துருவிடம் இருக்கிறது. அதுபோலத்தான் ஒருவரிடம் தோன்றும் தீய எண்ணங்களை தடுக்காமல் அழிக்காமல் விட்டுவிட்டால் அது அவர்கள் வாழ்க்கையையே முற்றிலுமாக சிதைத்துவிடும். அழிவை நோக்கி நாளுக்கு நாள் அவர்களை வழிநடத்தி கொண்டே இருக்கும். எனவே எப்பொழுதும் நல்லதையே நினை, நல்லதையே செய். முடிந்தவரை மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய். நல்லதை செய்யும் பொழுது ஏதாவது தடங்கள் வந்தால், அதனால் மனக்குழப்பமடைந்து நீ வேறு திசையில் சென்றால் அது உன் வாழ்க்கைக்கு நீயே முடிவு செய்ததாகிவிடும். எனவே நல்லதை செய்யும் பொழுது 1000 தடைகள் வந்தாலும், என்னதான் சோதனை உன் வாழ்க்கையில் சூழ்ந்தாலும் கூட மனம் தளர்ந்து விடாதே. நீ எடுத்து வைத்த காலை பின்னோக்கி எடுக்க வைக்கவும் எண்ணாதே. நாம் நல்லவர்களாக இருப்பதால் தான் நமக்கு சோதனைகள் வருகிறதோ என்ற எண்ணம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. நல்லவர்கள் சோதிக்கப்படலாம், ஆனால் இறைவன் அவர்களை எப்பொழுதுமே கைவிட்டு விடுவதே இல்லை. இறைவனின் கடைக்கண் பார்வை எப்பொழுதும் நல்லவர்கள் மீது இருந்து கொண்டுதான் இருக்கும். நிச்சயமாக துன்பத்தை தருகிறார்கள் என்றால் மேலும் மேலே தூக்கிவிடப் போகிறார்கள் என்றுதான் அர்த்தம். துன்பம் அதிகமாக வருகிறது என்றால் அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி சூழப்போகிறது என்றுதான் அர்த்தம். வருத்தப்படாதே, நீ சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய். உன்னை வாழ வைப்பேன் உன் சாயி தேவா. உன்னுடைய பாதையில் இனி எல்லாமே வெற்றிதான். உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். நாளை உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். என்னை முழுமையாக நம்பினால் நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கையோடு இரு, நான் உன்னை நடத்தி வைப்பேன். இன்னும் சற்று நேரம்தான். நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கப் போகிறது. நீ நினைக்காத இடத்திலிருந்து மிகப்பெரிய உதவி உன்னை தேடி வரும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் உனக்கு ஒரு அற்புதம் நிகழ்ந்தே தீரும். மாபெரும் திருப்பம் வரத்தான் போகிறது. உனக்கான காலத்தை வகுப்பவனே நான் தானே.
உன் இழப்பை நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை ஆட்டிப் படைக்கும் மிகப்பெரிய பிரச்சனை முடிவுக்கு வரப்போகிறது. அமைதியாக இரு. நீ சர்வ நிச்சயமாய் காப்பாற்றப்படுவாய். உன் சாயப்பா உன்னை காப்பாற்றியே தீருவேன். எதற்குமே பயப்படாதே, குழம்பாதே, மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது, உன் துவாரகா மாயில் நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது உன் மனதில் குழப்பமே வேண்டாம். கிடைக்குமா என்று கேட்காதே, கிடைக்கும் என்று முதலில் நம்பு. நடக்குமா என்று கேட்காதே, நடக்கும் என்று முதலில் நம்பு. முடியுமா என்று கேட்டுவிடாதே, முடியும், என்னால் முடியும் என்று நம்பு. நிச்சயமாக அது முடியும். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவுமே நிரந்தரமே அல்ல. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராகு. நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன். மன நிறைவோடு இரு. முயற்சியை செய்து கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்று காட்டலாம். நீ விரும்பியது எல்லாமே கிடைக்கப் போகிறது. உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்த்தப் போகிறேன். உன் சாயி தேவா. எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு. இது நாள் வரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? இனியும் சிறிது காலம்தான் பொறுமையாக இரு. உனக்கான நற்பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். என் பரிபூரண அருளாசி பெற்ற குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே. காரணமில்லாமல் எதுவும் நடக்காது என்பதை தீர்க்கமாய் நம்பு. எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கிறேன். நானே உன் பலம், நானே உன் ஆதரவு. இதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். நான் இருக்கிறேன் பிள்ளையே. மற்றவருக்கு உதவும் முன் எதை பற்றியும் யோசிக்காதே. உனக்கு உதவிட நான் என்றென்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்தாலும் உன்னை காப்பதற்கு 7 கடல் தாண்டி நான் வருவேன். அதனால் தைரியமாக இரு. நீ எங்கு சென்றாலும் என் உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன் வாழ்க்கையில் புது கணக்கு துவங்கும் தருவாயில் இந்த பதிவு நிச்சயமாக உன் கண்களுக்கு படும். காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது. இப்பொழுது இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால், பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றால், உனக்கான ராஜயோகம் ஆரம்பித்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். நீயும் உன்னுடைய உற்றார் உறவினர்களும் சந்தோஷமாக, மன நிம்மதியோட சந்தோஷமாக வாழ்வார்கள். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். எது வந்தாலும் போதும் என்ற மனநிலையோடு வாழ்ந்து தன்னுடைய லட்சியத்தை முன்னிறுத்தி வேறு எந்த ஒரு சலனமும் இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொய், பொறாமை, பயநஞ்சகம், திருட்டு போன்ற எண்ணங்களே இல்லாமல் இருப்பவன் அவனுடைய வாழ்வில் ஞானத்தையும் வெற்றியையும் நிச்சயமாக அடைந்தே தீருவான். என்மேல் உனக்கு முழுமையாக நம்பிக்கை இருந்தால் முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்கவே முடியாது. உன் மனதில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு துளி அவநம்பிக்கை இருந்தாலும் கூட நீ என்னை பின்பற்றுவதில் எந்த ஒரு ஆதாயமே உனக்கு கிடையாது. உனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால், உனக்கு ஒன்று நடக்கவில்லை என்றால் அது வேறு யாருக்கோ சென்றிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கும் ஒரு நாள் வரும். அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாம் என்று முழு மனதோடு நம்பிக்கையோடு இரு. நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் உனக்கு சர்வ நிச்சயமான பிரகாசமான வாழ்க்கையாக மட்டுமே இருக்கும். உனக்கு ஒன்று தாமதமாகிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்பதை புரிந்து கொள். நான் உன்னை சோதிப்பேனே தவிர ஒரு பொழுதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நான் நிகழ்த்தப் போகிறேன்.
தைரியமாக இரு. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாகவோ தீங்காகவோ நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நம் வாழ்க்கையை எது நடந்தாலும் சாயப்பா மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கை உன் மனதில் முழு இருந்தாக போதும். உன் வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாகவே அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நிகழும். நான் தான் உன்னோடு இருக்கிறேனே, பின் தேவையில்லாத பயமும் குழப்பமும் உன் மனதில் எதற்கு? நீ இதுவரை காணாத பிரகாசத்தை உன் வாழ்வில் பார்க்கத்தான் போகிறாய். நீ அடைய விரும்புவதை நிச்சயமாக அடைவாய். நான் உனக்கு துணையாக இருப்பேன். இந்த தருணத்திற்காகத்தானே இது நாள் வரை காத்திருந்தாய். உனக்கானவே இன்ப யோகம் காத்து கொண்டிருக்கிறது. நீ எதற்காக இது நாள் வரை காத்து கொண்டிருந்தாயோ அதுவும் உன்னை தான் இது நாள் வரை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். இத்தனை நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த கோடீஸ்வரர் யோகம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீ வேதனைப்பட்டு கொண்டோ துன்பப்பட்டு கொண்டோ மனதை போட்டு புலம்பிக் கொண்டே இருந்தால் உனக்கான சந்தோஷம் வரும் பொழுது நீ அதை அனுபவிக்க முடியாமலேயே போய்விடும். நம்பிக்கையோடு எது வந்தாலும் அப்பா நமக்கு துணையாக இருக்கிறார். எதை கொடுத்தாலும் அப்பா நம் வாழ்வின் நல்வதற்காகத்தான் அதை கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டே இரு. ஒரு பள்ளமல்ல 1000 பள்ளத்தை நீ தாண்டினாலும் உனக்கு துணையாக பக்க பலமாக உறுதுணையாக நீ கீழே விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் அனைத்துமாக உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னுடைய உடல் வலி, உன்னுடைய மனவலி, அனைத்து வேதனைகளையும் நான் தாங்கிக் கொண்டு என்னால் அதை அனுபவிக்க முடியவில்லையே சாயிநாதரே, என்னை அதிலிருந்து மீட்டெழுங்கள் சாயிநாதரே. எப்படியாவது என் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து என்னை காப்பாற்றி விடுங்கள். வாய் திறந்து சொல்ல முடியாத பிரச்சனைகளிலிருந்து என்னை மீட்டெடுத்து விடுங்கள் என்று என்னிடம் கேட்கிறாய். என் அன்பு செல்வமே, நீ வாய் திறந்து கூற முடியாத பிரச்சனைகளை நான் என்னுடைய கண்களை திறந்துதான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை மிக வேகமாக நான் வெளியே கொண்டிருவேன். பொறுமையாக இரு, காத்திரு. உன் பொறுமைக்கான பதில் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். எத்தை பார்க்க தயாராக இரு என் பிள்ளையே. இதுவரை முடிந்ததை நினைத்து நினைத்து வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு நம்பிக்கையோடு இரு. நீ எதிர்பார்த்த நேரத்தில் எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும். நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தும்படி பேச நினைக்காதே. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். அப்படி நீ உதவி செய்யும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படும் அந்த ஒரு நிமிடமே போதும். உன் வாழ்க்கையில் நீ மிக பிரம்மாண்டத்தை சர்வ நிச்சயமாக காண்பாய். மற்றவர்கள் மனம் குளிர்ந்து அந்த ஒரு நிமிடம் உன்னை வாயார வாழ்த்தும் பொழுது உன் வாழ்க்கையே மிக பிரகாசம் அடையும். மற்றவர்கள் மனம் நிம்மதி அடைந்து சந்தோஷமாக ஒரு பார்வையை உன்மேல் பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையே பிரமிப்பாகவே இருக்கும். மிக பெரிய சந்தோஷம் உன் வாழ்வில் பிரகாசமாகவே வரும். நீ எந்த பிரச்சனையை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள். அப்பொழுது அதுவே உன்னை காப்பாற்றும். ஆனால் எது நடந்தாலும் நீ எதையெல்லாம் செய்திருந்தாலும் அதை நீ உணர்ந்து கொள்ளும் சமயத்தில் நான் அனைத்தையும் மன்னித்து உன்னுடைய ஆசிர்வாதத்தை நான் உனக்கு வழங்குவேன். சகிப்புத்தன்மை இல்லையென்றால் உன்னுடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகிவிடும். இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு சகித்து கொள்ள பழகிக்கொள். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எப்பொழுதுமே என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய். நீ எதிர்நோக்கி காத்திருந்த செய்தி இதுதானே என் பிள்ளையே?
அனைத்து தடைகளையும் தடங்கல்களையெல்லாம் மீறி நீதான் அந்த யுத்தத்தில் வெற்றி பெறப் போகிறாய். எப்படி வெல்லப் போகிறாய், எப்படி வென்று காட்டப் போகிறாய் என்பதை நான் சொல்லவா? இதுதானே நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பது? உன் வாழ்க்கையில் உள்ள நிம்மதி, சந்தோஷம், மன நிறைவு, வெற்றி, தோல்வி என்று எல்லாமே கர்மா, விதி என்ற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. அதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த கர்மாவிலிருந்து, அந்த விதியிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. நான் எல்லையில்லாத துன்பத்தையும் வேதனைகளையும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் அனுபவித்துக் கொண்டுதான் வருகிறேன். பார்க்கக்கூடாததையெல்லாம் பார்த்து விட்டேன், கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டுவிட்டேன், நடக்கக்கூடாததெல்லாம் என் வாழ்வில் நிகழ்ந்து விட்டது. எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும், எப்பொழுதுதான் இந்த துயரமான வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுப்பீர்கள் என்று என்னிடம் பல முறை நீ கேட்டும் இருக்கிறாய். உன் மனதில் என்ன ஓடுகிறது? நீ என்ன கேள்வியை என்னிடம் எழுப்பப் போகிறாய்? உன் மன ஓட்டத்தில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் மனம் அறிவதற்கு முன்பே எனக்கு புரியும் என் குழந்தையே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே பஞ்சபூதங்களின் அடிப்படையில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது புரிந்து கொள். இந்த உலகத்தில் அனைத்திற்குமே ஒரு எல்லை இருக்கிறது. அனைத்திற்குமே இறைவன் ஒரு எல்லை வைத்திருக்கும் பொழுது அவரால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு எல்லை இருக்காதா? அந்த மனிதனில் உனக்கும் ஒரு எல்லை இருக்கத்தான் செய்யும். உன் கஷ்டங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது, உன் துயரங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது, உன்னுடைய மனவேதனைகளுக்கு ஒரு முடிவு இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாமே சுகமாகவே இருக்கும். எல்லையே இல்லாத இன்பமும் எல்லையே இல்லாத துன்பமும் இந்த உலகத்தில் ஒரு மிக பெரிய மாயை. இப்பொழுது நீ படும் கஷ்டங்களையும் போராடி கொண்டிருக்கும் உன்னுடைய மனநிலையையும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் உன் மனதையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மன என்ன ஓட்டங்களில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் குழந்தையே. ஆனால் உனக்கான நேரம் வரும்பொழுதுதான் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நீ நினைத்த வாழ்க்கையை வாழலாம், நீ கேட்டதை பெற்றுக்கொள்ளலாம், நீ விரும்பியதை ஏற்றுக்கொள்ளலாம், நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக் கொள்ளலாம், எல்லாம் அமைத்து கொள்ளலாம். ஆனால் உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. இப்பொழுது இந்த நிமிடம் என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ்த்தப் போகிறீர்களா? இது நாள் வரை என் வாழ்வில் என்ன அப்படி அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது, என் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்று நீ கேள்வி கேட்கும் அளவிற்கு உன்னுடைய பிரச்சனைகளால் உன் மனம் குழம்பி போயிருக்கிறது என்பதை நான் மிக நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறேன். உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் நான் பதிலுரைப்பேன். தெளிவான நீரோடை போல உன் மனம் தெளிவாக தெளிவடையும். நான் அதற்கான அத்தனை வகைகளையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு முழுமையாக கேள். என் வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதென்றால் முதலில் பொறுமையை கடைபிடிக்க பழகிக்கொள். சாயிநாதரே, என் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்துவீர்களா? என் வாழ்க்கையில் நல்லதை நடத்துவீர்களா? நான் நல்லதை எதிர்பார்க்கலாமா என்ற கேள்வி கணைகளோடு நீ என்னை நோக்கி கேட்கும் பொழுது நான் உன் அருகில் இருந்தாலும் கூட நீ தனியாக நிற்பது போல ஒரு தோற்றத்தை தான் உனக்கு அது கொடுக்கும். இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் எண்ணங்களும் அதற்கேற்றாற்போல ஆசைகளும் இருக்கத்தான் செய்யும். அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு யார் அதிகமாக உழைக்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தனதாக்கிக் கொள்ளலாம். செய்யும் செயல்களில் எப்பொழுதும் நம்பிக்கை இருந்தால் வெற்றியை உன்வசமாக்கலாம். சில சமயம் உன்னுடைய எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறிவிடலாம். வேறு சில சமயம் எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறாமலேயே போயும் விடலாம். எது நடந்தாலும் தொடர் முயற்சியும் தொடர் சிந்தனையும்
நல்ல எண்ணத்தையும் வைத்து கொண்டிருப்பவர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே இருக்கலாம். ஆசைகளை மனதில் வைத்துக்கொண்டு, நல்ல எண்ணங்களை மனதில் வைத்துக்கொண்டு எப்படியாவது முன்னேறிவிடலாம், எப்படியாவது ஜெயித்து விடலாம் என்ற எண்ணத்தோடு அப்படியே உட்கார்ந்திருந்தால் வாழ்க்கையில் எப்படி முன்னேற முடியும் என்று சற்று சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? அப்படி இல்லாமல் ஒரு முறை அல்லது இருமுறை செய்துவிட்டு முயன்றுவிட்டு தோல்வியடைந்து விட்டால், இதுவெல்லாம் எனக்கு சரியாக வராது, என் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே இல்லை, என் வாழ்க்கையில் நல்லது நடக்கவே நடக்காது என்று எதிர்மறை எண்ணத்தோடு அந்த செயலை செய்வதை முற்றிலுமாக நிறுத்திவிடுகிறாய். ஒன்று, எதையுமே செய்யாமல் அமைதியாக இருந்து விடுகிறாய். வேறு ஒரு சமயம் 2 முறை அல்லது 1 முறை செய்துவிட்டு இது சரியாக வராது என்று அப்படியே அதை விட்டும் விடுகிறாய். இப்படி செய்தால் வெற்றியை எப்படி உன்வசமாக்கிக் கொள்ள முடியும்? சற்று சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? இந்த உலகத்தில் உள்ள அத்தனைக்கும் ஆசைப்படு. ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான நிகழ்வுகளையும் செயல்களையும் செய்து கொண்டே இரு. தோல்வி அடைந்தாலும் கூட நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு மீண்டும் மீண்டும் அதை செய்து கொண்டே இருந்தால்தான் உன் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளலாம், உன் ஆசையை ஈடேற்றிக் கொள்ளலாம். முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு, உன் ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும். உன் சாயப்பா உன் அருகிலேயே இருக்கிறேன் என்று நான் சொல்வதினால் நீ நினைப்பது, நீ எண்ணுவது, நீ ஆசைப்படுவது எல்லாமே உனக்கு நிறைவேறிவிடும் என்பது அல்ல என்னுடைய வாக்கு. நீ நம்பிக்கையோடு முயன்றால், நீ தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு முயன்று கொண்டே இருந்தால் உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்காக நான் அத்தனை வழிமுறைகளையும் உனக்கு செய்து கொடுத்தே இருப்பேன், செய்து கொண்டே இருப்பேன் என்பதுதான் என்னுடைய சத்திய வாக்கு. அதற்காக நீ எடுத்தும் அத்தனை முயற்சிகளுக்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன், பக்கபலமாக இருப்பேன். உன் முயற்சிகளுக்கு அனைத்து யோசனைகளையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் என்பதுதான் என்னுடைய வாக்கு. என்னுடைய அறிவுரைப்படிதான் நீயும் நடந்து கொண்டிருக்கிறாய். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல், அந்த நினைவிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறாய். அதுதான் மிகப்பெரிய கவலையாகவே உன் மனதில் சூழ்ந்து இருக்கிறது. உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை உன் கவலைகள் உன்னை சூழ்ந்து இருப்பதால் உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியாமல் தவிக்கிறாய். நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் வருவதுதான். கஷ்டம் வந்தால்தான் அது வாழ்க்கையாகவே இருக்கும். எது வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில்தான் அனைவரின் வாழ்க்கை பயணமும் நகர்ந்து கொண்டிருக்கிறது.